Hello students, welcome to Hiba Max 10th Standard Max Chapter 4 Unit Exercise 4 Question number 3 and 4 இந்த வீடியோல பார்க்கலாம். Third question, O is any point inside a triangle ABC. The bisector of angle AOB, BOC and COA meet the sides AB, BC and CA in a point DEF. First இது வரைஞ்சிடலாம். நமக்கு ஒரு triangle இருக்கு. Triangle வந்து ABC இருக்கு. O is any point inside the circle. The bisector of AOB bisector na இது A, இந்த point O, இது B. இந்த angle correcta bisect பண்ற line meets AB side meet பண்ணது in a point D. இப்ப இதே மாதிரி அடுத்து BOC. இது BOC angle. The BOC angle bisect பண்றது BC இடத்துல போய் meet பண்ணது point வந்து E. அதே மாதிரி AOC COA angle bisect பண்றது CA sideல போய் meet பண்ணது ஓகேவா என்ன பாயிண்ட்னா F respectively அவங்க கொடுத்திருக்கிறது அப்படியே டயகிராமா வரைஞ்சிட்டோம். Show that AD into BE into CF is equal to DB into EC into FA. இப்போ AD ன்றது இந்த part. AD into BE into CF is equal to DB EC FA. So இந்த மாதிரி ஒரு இந்த ரேஷியோஸ்லாம் பார்த்த உடனே நமக்கு சேவாஸ் தியரம் தான் ஞாபகம் வரும். சரிங்களா சேவாஸ் தியரம்ல தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் O is concurrent. ஏன்னா இந்த ஆப்போசிட் ஏல இருந்து E வர்றது அண்ட் C to D, B to F எல்லாமே பாயிண்ட் ஓல வந்து மீட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு கன்கரண்ட் பாயிண்ட்னு சொல்லலாமா? சொல்யூஷன்ல since O is the point of concurrent by Sevas theorem. Sevas theorem வச்சு நான் என்ன சொன்னா AD by DB first AD by DB into BE by EC BE by EC into CF by FA is equal to 1. சேவாஸ் தியரம் வந்து 2 மார்க்ல கேட்குறாங்க. ஸோ கவனமா அந்த தியரமை படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நியூமரேட்டர்ல இருக்கிறது நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். AD into BE into CF is equal to 1 இருக்கு. இப்போ டினாமினேட்டர் இருக்கிறதுல அந்த சைட் கொண்டு போயிடலாமா? DB into EC into FA இதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ணுவோம் சொல்லியிருந்தாங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி. சேவாஸ் தியரம் தெரிஞ்சா போதும். அண்ட் O வந்து கன்கரண்ட் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணா போதும். அண்டர்ஸ்டாண்ட் கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 4th ஒன். இன் த ஃபிகர் ABC இஸ் அ ட்ரையாங்கிள். ஸோ நமக்கு ABC ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. AB இஸ் ஈக்குவல் டு AC. ஏபியும் ஏசியும் ஈக்குவலாம். பாயிண்ட்ஸ் D and E are the points on the side AB and AC. D வந்து AB side இருக்கு, E வந்து AC side இருக்கு. Such that AD is equal to AE. ADயும் AEயும் ஈக்குவலா. இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவலா. Show that the points BCE and D lie on a same circle. ஒரு சர்க்கிள்குள்ள இந்த 4 பாயிண்ட்டும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த 4 பாயிண்ட் சேம் சர்க்கிளில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த 4 பாயிண்ட் ஃபார்ம் ஆகிறது வந்து ஒரு சைக்ளிக் குவாடிலேட்ரலா அப்படின்னு ப்ரூஃப் பண்ணும். சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல் இதை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாலே போதும். பாயிண்ட் BCED வந்து அந்த சர்க்கிள்குள்ள சேம் சர்க்கிள்குள்ள இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்? கீழே இருக்க BCE and D இந்த குவாடிலேட்டர் வந்து ஒரு சைக்ளிக் குவாடிலேட்டர்னு ப்ரூஃப் பண்ணும். சைக்ளிக் குவாடிலேட்டர் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம்னா சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரியாக இருக்கும். இப்போ ஆங்கிள் பியும் ஆங்கிள் இயையும் ஆட் பண்ண எனக்கு 180 டிகிரி கிடைக்கும். அதே மாதிரி ஆங்கிள் சி
ஆங்கிள் டியை ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்கும். இதை நம்ம ப்ரூஃப் பண்ணாலே போதும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு 1 by 1 செய்யலாம். கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி இல்லைங்களா. ஃபஸ்ட்டு அதான் ஏபியும் ஏசியும் கிவன் ஈக்குவல். அடுத்து இன்னொன்று கிவன் கொடுத்துருந்தாங்க ஏடியும் ஏஇயும். இது ரெண்டுமே கிவன் ஈக்குவல். ஸோ இப்போ இந்த 1 and 2 நான் டிவைட் பண்ணுறேன். கிவனில் இருக்கிற 1 and 2 நான் டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு எப்படி வரும்? ஏபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ. இந்த ரேஷியோ நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம். ஏபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ. நம்ம பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரமோட கன்வர்ஸ். இப்போ இந்த ரேஷியோஸ் ஈக்குவலாக இருந்தால் நான் பிசியும் டியும் பேரலாக இருக்குன்னு சொல்லலாமா? பை த கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம், பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் நீங்கள் வேணால் ஃபுல்லாக எழுதிக்கோங்க சரிங்களா. நான் என்ன சொல்லலாம்னா பிசி இஸ் பேரலல் டு டிஇ. அதே மாதிரி angle ADE is equal to angle ABC. இந்த ரெண்டு ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ADEயும் பேரலலாக இருக்கு. இப்போ BCயும் Dயும் பேரலல்னா ADEயும் ABCயும் ஈக்குவலாக இருக்கும். இதே மாதிரி இந்த சைடு எடுத்துக்கலாமா? AED is equal to ACB and angle AED is equal to angle ACB. இதெல்லாம் ரிசல்ட்ஸ். இப்போ இன்னொரு விஷயமும் நமக்கு தெரியும். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி. இது ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டு சைடு ஈக்குவல். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஏபியும் ஏசியும் ஈக்குவல்னா ஆங்கிள் பியும் சியும் ஈக்குவலாக தானே இருக்கும். அது எழுதிக்கலாமா? ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏசிபி. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயமும் தெரியணும். ஏபி இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஏபி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஏன் இதை கொண்டு வரும் அப்படின்னா ஏபி இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன்னா அந்த ஆங்கிள் எப்படி எடுப்போம்? இப்போ நம்ம ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு, ஏபிசி இங்கே டிஇ. இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா ஏடிஇ ஆங்கிளும் இடிபி ஆங்கிள், இந்த ரெண்டு ஆங்கிளும் சேர்த்தா எப்படி இருக்கணும்? 180 டிகிரியா இருக்கணுமா? அது எழுதிக்கலாமா? ஏடிஇ ஆங்கிள் பிளஸ் EDB angle is equal to 180 degree. இதுக்கு நெக்ஸ்ட் பாருங்க, இங்க நம்ம ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம். AD equal to ABC. அதை எடுத்து நான் ஃபர்ஸ்ட் இங்க மாற்றி எழுத போறேன். angle ABC plus EDB is equal to 180. எப்படி எடுத்தோம்னா angle ADE is equal to angle ABC. இப்போ பாருங்க, ABC இந்த ஆங்கிளும் EDB இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணா 180 டிகிரியா. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 180 டிகிரி. இப்போ நெக்ஸ்ட் வாங்க, ABC is equal to ACB. இதை மறுபடியும் நான் மாற்றலாம். ACB ஆங்கிள் plus EDB ஆங்கிள் is equal to 180 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் என்ன சொல்றாங்க? ACB. அப்போ இந்த ஆங்கிளும் அகைன் இந்த ஆங்கிளும் பிளஸ் பண்ணா 180 டிகிரி. இது ரெண்டும் பிளஸ் பண்ணா 180 டிகிரினா என்ன அர்த்தம்? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வந்துச்சுன்னா இட் இஸ் அ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அந்த ரீசன் எடுத்து நம்ம எழுதிட்டா போதும். த சம் ஆஃப் ஆப்போசிட் angles in a quadrilateral BCED is 180 degree. Therefore, BCED is a cyclic quadrilateral. So, இதனால நான் என்ன சொல்லலாம்னா the points B, C, E and D lie on a circle அப்படின்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். ரொம்ப ஈஸியான சம் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.